1991 நம் நாட்டில் பதிவு பெற்ற வாகனங்கள் வெறும் 21 மில்லியன் மட்டுமே. ஆனால் 2012 அது 159 மில்லியனாக அதிகரித்துள்ளது. 11வது ஐந்தாண்டு திட்ட காலத்தில் வாகனங்களின் எண்ணிக்கை விண்ணை தொடுவது போன்று உயர்ந்துள்ளது. வாகன புகை வாயுக்கள் வெளியேறுவது என்பது காற்றின் தரத்தை குறைப்பதோடு பொது சுகாதாரத்தின் மீதும் பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. வளிமண்டல நுண்துகள்கள் மற்றும் நைட்ரஜன் ஆக்சைடு உள்ளிட்ட போக்குவரத்து தொடர்பான காற்று மாசுக்கள் நோய் பரவலையும் இறப்பு விகிதத்தையும் அதிகரிக்கின்றன. சுற்றுப்புறத்தில் உள்ள நுண் வளிமண்டல நுண்துகள்கள் என்ற அம்சத்தால் மட்டுமே இந்தியாவில் 2015ஆம் ஆண்டில் 1,54,000 பேர் இறந்துள்ளனர் என உலக சுகாதார நிறுவனத்தின் உதவியோடு நடைபெற்ற ஒரு ஆய்வு சொல்கிறது. அதற்கு பிறகும் இந்த எண்ணிக்கையானது அதிகரித்துக் கொண்டே தான் வந்திருக்கிறது. 2007ஆம் ஆண்டில் போக்குவரத்து பிரிவு 142 மெட்ரிக் டன் கார்பன் டை ஆக்சைடு வெளியிட்டுள்ளது. இதில் 87 விழுக்காடு வாயு சாலையில் செல்லும் வாகனங்கள் மூலமே வெளியேறியுள்ளது. இதற்கான நடவடிக்கை எடுக்காவிட்டால் 2030ஆம் ஆண்டில் போக்குவரத்து மூலம் ஒட்டுமொத்தமாக வெளியேறும் கார்பன் டை ஆக்சைடின் அளவு 1000 மெட்ரிக் டன்னாக இருக்கும். 2010 அளவான 260 மெட்ரிக் டன்னை விட இது 4 மடங்கு அதிகமாகும். எரிபொருளின் தரம் மற்றும் வாகன புகை வெளியேற்ற கட்டுப்பாடுகள் ஆகிய அம்சங்களில் கடைபிடிக்கப்படும் சர்வதேச சிறந்த நடைமுறைகளை கடைபிடிக்காமல் இந்தியா